கர்த்தரின் மகிமை வெளிப்படும் காலம், மாம்சமானவை ஏகமாய் காணும். அந்த பாடலை பாடி நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரின் மகிமை வெளிப்படும் காலம், மாம்சமானவை ஏகமாய் காணும். கர்த்தரின் மகிமை, எல்லா கைகளை தட்டி பாடுவோம். மாம்சமானவை, கர்த்தரின் வாக்கு உரைத்தது நடக்கும், மகிமை உன்மேல் உதிக்கும். கர்த்தரின் வாக்கு, ஆமென், மகிமை என் மேல் உதிக்கும். சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, நீ பாடு ராஜாவின் நடுவில். சீயோன் குமாரத்தியே, நீ பாடு ராஜாவின் நடுவில். சொன்னதெல்லாம் வாழ்வில் நடக்கும், நேரம் வந்ததென்று கூறு. சொன்னதெல்லாம் நேரம் வந்ததென்று கூறு. கர்த்தரின் மகிமை, மாம்சமானவை ஏகமாய் காணோம். கர்த்தரின் வாக்கு மகிமை உன்மேல் உதிக்கும். கர்த்தரின் வாக்கு உரைத்தது நடக்கும். எல்லாரும் தலையில கை வச்சு சொல்லுவோம். மகிமை என் மேல் உதிக்கும். எழும்பு எழும்பு வேகம் நீ எழும்பு, ஆயத்தமானதை அடைந்திட எழும்பு. ஆயத்தமானதை அடைந்திட எழும்பு. அழுகையெல்லாம் ஆனந்தமாகும் என்பதை சாட்சியாய் கூறு. என்பதை சாட்சியாய் கூறு. கர்த்தரின் மகிமை வெளிப்படும் காலம், மாம்சமானவை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு, ஆமென், கர்த்தரின் வாக்கு, ஆமென், மகிமை. ஹல்லேலூயா. வேதத்தை எடுத்துக்கொள்வோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம். நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம், அதனுடைய 31வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நியாயாதிபதிகள் 5:31. கர்த்தாவே, உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள். அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோட உதிக்கிற சூரியனைப் போல, ஓ சூரியனைப் போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். தெபோராளும் பாராக்கும் பாடின பாட்டு. கானான் ராஜாவாகிய யாமீனை மேற்கொண்ட பிறகு இந்த பாட்டை பாடுறாங்க. நான் தெபோராள் ஸ்டோரி எல்லாம் உங்கள் மத்தியில் கொண்டு வருவது இந்த வார்த்தை. இந்த வார்த்தையை பாடும்போது கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய ஜெயத்தை பாடுறாங்க. அந்த ஜெயத்தை கர்த்தர் கொடுக்க காரணமாக இருந்தது. தெபோராள் இப்படி சொல்கிறாங்க. 5வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தில், தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும், இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. நான் எழும்பும் அளவும். இப்படி நீங்க எழும்பண்டாம். ஆமென்.
இன்னைக்கு நான் திருப்பி சொல்லுவேன், எனக்கு பிரசங்கம் கேட்க யாரும் வரக்கூடாது, வார்த்தை கேட்க தான் வரும். என்ன இப்போ எல்லாரும் சொல்ல போகிறோம். ஓகே, நான் எழும்பும் அளவும், சத்தமாக சொல்லுங்க, நான் எழும்பும் அளவும். நான் எப்படி எழும்பணும்? தெபொராள் எப்படி எழும்புனாங்க? தாயாக. அப்போ என்ன கர்த்தர் எப்படி பார்க்க விரும்புகிறாரோ அப்படி நான் எழும்பும் அளவும் கிராமங்கள் என்ன ஆயின? பாழாயின. இஸ்ரவேலின் கிராமங்கள் என்ன ஆயின? இப்ப பக்கத்தில் 2 பேர் கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க எழும்பாம கதை நடக்காது. அதனால இப்ப தூங்காதீங்க. ஹல்லேலூயா. நான் எழும்பும் அளவு. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான். இப்போ தெபொராளே, நீங்க எழும்பிட்டீங்க, சாதிச்சிட்டீங்க, நாங்க எப்படி எழும்ப? அதுதான் கடைசியில் சொல்லி முடிக்கிறாங்க. அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நீ எழும்பணும்னா வேதம் சொல்லுகிறது, உன்னை கர்த்தர் எப்படி எழும்ப பண்ணுவாரா? வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல. இந்த சூரியன் உதிக்கிறது தெரியும்ல? தெரியாதா? சூரியன் உதயம் நீங்க பார்த்துருக்கீங்களான்னு கேட்கல. ஓரளவுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற 95% மக்களும் கண்டிப்பா ஒரு நாளாவது போய் இல்லையா? நீங்க எல்லாம் ஆஸ்திரேலியாவில் வந்து அப்படியே உட்காந்துருக்கிறீங்களா? கண்டிப்பா என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா பார்த்துருப்போம். சிலர் நினைக்கிறீங்க நானும் பார்க்கணும் தான் நினைக்கிறேன். ஆனால் அது என்ன பார்த்த பிறகுதான் நானே எழும்புறேன். சரி, அதை விடுவோம். ஆனால் இந்த சூரியன் உதயம் இருக்கு தெரியுமா, அது எழும்புறது எப்படி தான் எழும்பும் தெரியுமா? அந்த வல்லமையோடு. எதாலையும் யாராலையும் அதை வந்து இந்த சில இந்த கோழியெல்லாம் பிடிக்கிறதுக்கு, ஏதோ ஒன்று பிடிக்கிறதுக்கு என்ன போடுவாங்க தெரியுமா? சாக்கு போடுவாங்க. சூரியன் எழும்பும்போது ஒழுங்காருன்னு சொல்லி யாராவது ஏதாவது டார்பால் ஏதாவது போட முடியுமா? அதை ஒன்றும் முடியாது. தெபொராள் சொல்கிறாங்க, அது வரைக்கும் நியாயம் தீர்த்து வந்தது ஃபுல்லாக ஆண்கள், எல்லா ஆண்கள். ஒவ்வொருத்தரா நியாயம் தீர்த்து வாராங்க. இப்போ ஒருத்தரும் இல்லை. இவங்க இருந்திருந்தா அவங்க இருந்திருந்தா அவங்க இல்லை, நீ இருக்க. ஹல்லேலூயா. நீ மட்டும் உண்மையாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவளாய் இருப்பாயானால் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல. அப்ப இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு முன்னாடி உங்க மனசுல ஒண்ணு எழுதி வச்சுக்கோங்க, நான் எழும்பும் வரைக்கும். ஆமே, இது இப்படிதான் இருக்கும். நம்ம எல்லாரையும் மாற்ற நினைச்சிட்டு இருக்கிறோம். என் புருஷன் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, என் பிள்ளைங்க சரியில்லை. ஆமீன். அதே இது இன்னைக்கு நீங்க வீட்டில் போய் கண்ணாடியை பார்த்து சொல்லுங்க, நீ சரியில்லை. நான் எழும்பும் அளவு. தெபொராள் வந்து அந்த உத்தரவாதத்தை தன்மையில் எடுத்துக்கொண்டாங்க. நான் என்னை கர்த்தர் இதுக்காக தான் மீதியாக வச்சிருக்கிறார், என்னை கர்த்தர் இதுக்காக தான் உயிரோடு வைத்திருக்கிறார். நான் எழும்பும் அளவும் அது அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் நான் எழும்ப தொடங்கினதுக்கு அப்புறம் ஹல்லேலூயா, வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தில், இஸ்ரவேல் புத்திரரின் கை கானானியரின் ராஜாவாகிய யாமீனை நிர்மூலமாக்கும் மட்டும் அவன் மேல் பலத்து கொண்டே இருந்தது. எழும்புனது யார் தெரியுமா? தெபொராள். பலப்பட்டது யார் கை தெரியுமா? இஸ்ரவேலின் கை. நீங்க எழும்பிட்டீங்கன்னா உங்க குடும்பம் பலப்படும். எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரிகிறது? நீங்க எழும்பிட்டீங்கன்னா உங்க குடும்பம் பலப்படும், உங்க தலைமுறை பலப்படும், உங்களுடைய எல்லா காரியங்களும் சத்துரு நிர்மூலமாக மட்டும் பலத்து கொண்டே. என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன்
பலமுள்ளவர். சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமா என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன். அவர் பலத்தால் என்னை சொல்லுங்க. என் பலன் ஒன்றுமில்லை, என் பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன். அவர் பலன் இன்றும் குறையவில்லை. ஆமென். அவர் பலன் இன்றும் ஒரே சத்தமாய் பலத்தாலும் அல்ல ஆவியினாலே என்னை எழும்ப செய்வார். என்னை எழும்ப பண்ணும். என்னை ஆமென். ஹல்லேலூயா. நான் எழும்புவேன். ஹல்லேலூயா. தேவனின் அன்பு கூறுகிறவர்கள், இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இன்னைக்கு உங்க மத்தியிலே அப்படி சூரியனை போல எழுந்து வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல தேவனால் எழுப்பப்பட்டு பயன்படுத்தப்பட்ட ஒரு நபரை குறித்து தான் உங்கள் மத்தியிலே பேசும்படி ஆவியானவர் காண்பித்த வெளிச்சத்தின்படி நான் உங்கள் மத்தியில் அதை சொல்ல விரும்புகிறேன். அந்த நபர் நம்மை போல ஒரு மனுஷன். யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். யாரு தெரியுமா? எலியா. ஆனா இருக்கிறத பார்த்தா யாரு தான் நம்மை போல மனுஷன் அப்படின்னா, ஆமென், எலியா. பைபிள்ல அந்த ஒரு பர்சனை வச்சு மட்டும்தான் ஆமென் நம்ம கூட. ஆனா இந்த பர்சனுடைய முடிவு இருக்குல்ல, முடிவை ஆமென் அது எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா எலியாவின் ஆவியுடைய. ஹல்லேலூயா. யார சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? யோவான் ஸ்நானன். தீர்க்கதரிசிகளில் எல்லாம் பெரியவன் அவன்தான். அப்போ ஒரு தேவ பிள்ளையினுடைய முடிவு என்பது ரொம்ப முக்கியமானது. அவன் நம்மை போல. ஆமென். யாக்கோபு 5:17 நினைக்கிறேன். எலியா என்பவன் நம்மை போல. 5:17 தானா? நம்மை போல. அப்ப நல்ல கவனமா கேளுங்க. அப்ப என்ன போல ஒருத்தனை கர்த்தர் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல எழும்ப பண்ணி இருக்கிறார் என்றால், இன்னைக்கு எலியா இங்க இல்லை, ஆனா எலியாவை எழும்ப பண்ணின கர்த்தர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். ஆமென். அப்போ இன்னைக்கு இதுதான் இன்னைக்கு முக்கியம். என்ன போல ஒருத்தனை, என்னை போல ஒரு நபரை கர்த்தர் ஒரு சூரியனை போல எழும்ப பண்ணி இருக்கிறார் என்றால் கர்த்தர் என்னையும் எழும்ப பண்ணுவார். இன்னைக்கு உள்ள செய்தி நீங்க எந்த மைண்ட் செட்ல கேட்கணும் அப்படின்னா, நான் எழும்புறது வரைக்கும் என் குடும்பத்தின் நிலைமை மாறாது. எழுதுறவங்க அழுத்தி எழுதிருங்க. இது வீட்டில் போய் சொல்லி அடி வாங்காதீங்க. அதாவது இது உங்களுக்குள்ள தெரியணும். இது உங்களுக்குள்ள தெரியணும். தெபோராள் பாடுனது ஜெயத்துக்கு அப்புறம். ஆமென். நம்ம ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா சொல்லி, அதோட நீ அப்படி நாங்கள் எழும்ப தேவை இல்லைங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே கொண்டு வந்து விட்டுருவோம். இல்லை, தெபோராள் இது பாட்டு பாடினது சத்துரு முறியடிந்த பிறகு. அப்போ அவளுக்கு அவள் அதை மனசில் வச்சுருந்தா. ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய குவாலிட்டி என்ன அப்படின்னா, சில காரியங்களை என்ன பண்ணியிருக்கணும் தெரியுமா? மனதில் வைத்திருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. பாருங்க, இந்த அலங்கத்தை கட்டுறதுக்கு கர்த்தர் நெகேமியாவுக்குள்ள ஒரு திட்டத்தை வைப்பார். நெகேமியா என்ன பண்ணுவார் அப்படின்னா, 2வது அதிகாரம் அதனுடைய 11-12 வாசிங்க. நெகேமியா 2. நான் எருசலேமுக்கு வந்து அங்கே 3 நாள் இருந்த பின்பு நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில எழுந்து நகர சோதனை செய்தேன். ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. இவ்வளவுதான்.
லேட்டராக சொல்லுவார். அப்போ ஆண்டவர் என் மனசில் இதை வச்சிருக்கு. அப்போ நெகேமியா வந்து அதை திராட்சை ரசம் ஊற்றிட்டு இருக்கிறாள்னு வைங்களேன் அரண்மனையில். திடீர்னு யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆமென். தெபோராள் சொல்றாங்க, ஒரு ஜெயத்துக்கு அப்புறம் சொல்றாங்க. ஏன்னா அது தெபோராளுக்கு தெரியுது, இப்போ நானும் எழும்பலைன்னா இந்த கூடாரம் திரும்ப எழும்பாது. இன்னைக்கு அநேகர் என் குடும்பத்துக்காக நான் கண்ணீர் வடித்து என்ன பிரயோஜனம்? ஒருத்தர் அதை வேல்யூ பண்ணவே இல்லையே. என் குடும்பத்துக்காக நான் இவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், எல்லாம் என் உபவாசம் ஃபுல்லாகவே என் குடும்பத்துக்காக, என் புருஷனுக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் கணவனுக்காக, என் மனைவிக்காக, என் குடும்பம் நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா படிக்கணும். ஆனால் என்ன யாருமே மதிக்கவே இல்லையே. நான் எதுக்கு அப்படி யாராவது கேள்வியோடு இருக்கிறீங்கன்னா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எழும்பலேன்னு வைங்களேன், சத்துரு பலக்க தொடங்கிடுவா. மோசே உன் கை தளர்ந்தாலும் பரவாயில்ல, நீ கோலை பிடிச்சு உயர்த்தி நிற்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தேவ பிள்ளை புரியணும் பாருங்க. மோசைக்கு ஆண்டவர் தம்முடைய திட்டத்தை சொல்லுவார். மோசே உன்னை கொண்டு நான் அப்படி செய்ய போறேன் அப்படின்னு. இப்போ மாமனார்கிட்ட பை சொல்லிட்டு போனோம். அப்போ மோசே மாமனார்கிட்ட என்ன தெரியுமா சொல்லிட்டு போவார்? யாத்திராகமம் 4வது அதிகாரம் 18வது வசனத்தில் மோசே தன் மாமனாகி எத்ரோவின் இடத்தில் வந்து, நான் எகிப்தில் இருக்கிற என் சகோதரிடத்துக்கு திரும்பி போய் அவர்கள் இன்னும் உயிரோடே இருக்கிறார்களா என்று பார்க்கும்படி உத்தரவு தர வேண்டும் அப்படிங்கிறார். உத்தரவு தர வேண்டும் அப்படிங்கிறார். உடனே மாமா என்ன தெரியுமா சொல்றாரு? சுகமாய் போய் வாரோம். வேற விஷயம் தெரிஞ்சிருந்தா விட்டுருப்பாரு. நீ ஓடி வந்த ஆள் தானே. அது பார்வோனுக்கு முன்னாடி இந்த பாருங்க கோல் இருக்கு, இது எதா மாற போற தெரியுமா? பாம்பா மாறும். உடனே சொல்லுவார், அந்த கோலை வாங்கு, உள்ள கொண்டு போய். சொல்லல. ஒரு தேவ பிள்ளை இதை மனசுல வச்சுக்கணும். நான் எழும்பணும். நான் எழும்புறது வரைக்கும் என் குடும்பத்தின் நிலைமை மாறாது. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த சத்தத்தை கேட்குற உள்ளங்களுக்கும் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. எங்கள் வீட்டில் நான் ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் இன்னைக்கு உங்கள் காதுகளில் இந்த சத்தத்தை கேட்க மாட்டேங்கிறான். நீ எழும்பாம உன் குடும்பத்துக்கு ஒரு தலைவீதி இருக்கு பாரு, அது மாறாது. ஆனால் நீ எழும்பிட்டேன்னு வச்சுக்கோயா, காரியம் மாறுதலாய் முடியும். உன் குடும்பத்தில் அதுவரை கேட்ட புலம்பல், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். இந்த எலியா தேவனிடத்தில் எப்படி அன்பு கூர்ந்தான் என்று 5 காரியத்தை குயிக்கா சொல்லிட்டு, இந்த எலியாவை கர்த்தர் எப்படி சூரியனை போல எழும்ப பண்ணினார் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஏற்கனவே நம்ம இந்த மே மந்த் ஃபுல்லாகவே எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 வாரம் நம்ம ஃபுல்லாக யாரை பற்றி டீட்டெயிலாக கேட்டோம் அப்படின்னா, இந்த எலியாவை பற்றி நம்ம நிறைய கேட்டோம். எனவே அதை நான் ரொம்ப டீட்டெயிலாக நான் சொல்ல விரும்பலை. நீங்கள் அந்த செய்தி இருக்கும், யூடியூப்பில் இருக்கும், நீங்கள் திரும்ப போய் கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மே மந்த் 2nd சண்டேலேருந்து வரும். 2nd, 3rd, 4th சண்டேஸ் சர்மன் ஃபுல்லாகவே யாரை பற்றி தான், அது எலியாவை கர்த்தர் உருவாக்கின விதத்தை வைத்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயம் உங்கள் வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் ஒரு 5 பாயிண்ட்ஸை மட்டும் சொல்லிடுறேன். எலியா எப்படி தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தான் என்றால், 1, தேவனுக்கு முன்பாக நிற்பதையே அவன் அடையாளமாக கொண்டிருந்தான். தேவனுக்கு முன்பாக நிற்பதையே அடையாளமாக கொண்டிருந்தான். தேவனுக்கு முன்பாக நிற்பதை அடையாளமாய் கொண்டிருந்தான்னா அதை பல அர்த்தத்தில் சொல்கிறான். ஒன்று ப்ரையாரிட்டி யாருக்கு தான்? கர்த்தருக்கு. இன்னொரு காரியம் அது எப்படின்னா, தேவனுக்கு தன்னை எந்த விதத்திலும் மறைக்காதவன், தேவனை தேட வைக்காதவன். சொல்லுங்க பார்க்கலாம், தேவனை தேவனுக்கு தன்னை மறைத்த நபர் உண்டு. யாரு தெரியுமா? ஆதாம். ஆதாமே நீ எங்கே இருக்கிற? ஆதாம் தேவனுக்கு தன்னை மறைத்தான். மோசே தேவனை காத்திருக்க வைத்தான். இப்படி ஒவ்வொரு காரியத்தை சொல்லலாம். ஆனால் இந்த எலியா என்பவன் என்ன அப்படின்னா, தேவனை தேட வைக்காதவன். எப்போவுமே தன்னை ப்ரெசன்ட் பண்ணிகிட்டே இருப்பான். அதாவது அவன் என்னைக்குமே நான் என்னை தேவனுக்கு காண்பிக்க வேண்டும் என்றால் என் வாழ்க்கை அப்படிப்பட்டதாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். வேதத்தில் ஒரு அருமையான வார்த்தை உள்ள, யார் உம்முடைய பர்வதத்திலே ஏறுவான்?
கைகளில் சுத்தமுள்ளவன், இருதயத்தில் தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கோடாமல் கபடாய். அப்போ என்னால் அவர் சந்நிதியில் ஏற முடியணும் அப்படின்னா என் லைஃப் ரொம்ப முக்கியமானது. அப்போ உண்மையிலே தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தேவனுக்கு தன்னை மறைக்காதவன். நேற்று வர தேவனுக்கு தன்னை மறைக்காத ஆதாமும் ஏவாளும் இன்னைக்கு மறைக்க காரணம் என்ன அப்படின்னா, அவங்க தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செஞ்சிருப்பாங்கன்னு சொல்ல மாட்டேன், விரும்பி செஞ்சிருப்பாங்க. தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை அவங்க விரும்பி செஞ்சிருப்பாங்க. நம்ம நல்லா புரிஞ்சுக்கோங்க, செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு என்னால் ஜெபம் பண்ண முடியுது, என்னால் பைபிள் படிக்க முடியுது அப்படின்னு யாராவது சொல்கிறீங்கன்னா அதை வச்சு நான் பண்ணுறது கரெக்டுன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஜெபம் பண்ண முடியும், அந்த ஜெபம் தேவனுக்கு முன்பாக இருந்து பண்ணுவதா என்பது தான் கேள்வி. பைபிள் படிக்க முடியும், ஆனால் அது கர்த்தரோடு உண்மையை பேசுகிற உணர்வை கொடுக்கிறதா என்பது கேள்வி. ஹல்லேலூயா. பிரசங்கெல்லாம் பண்ண முடியும், ஆனால் உண்மையிலே அந்த ரங்கம் தேவனோடு கனெக்டாக இருக்கிறதா என்பது கேள்வி. இப்போ நான் ஊழியக்காரனாக இருக்கிறதுனால நான் என்னை எப்படி ஏமாற்றி கொள்ளக்கூடாது தெரியுமா? நான் பண்ணுற பிரசங்கத்தை வச்சு என்னை ஏமாற்றிடக்கூடாது. பரவாயில்லப்பா, இன்னைக்கு சூப்பராக பிரசங்கம் பண்ணியாச்சு, ஜனங்கள்லாம் நல்லா கையை தட்டி, அப்படி அதை வச்சு நான் என்னை ஏமாற்றிடக்கூடாது. என்னால் என்னை ஆண்டவர் சமூகத்தில் ப்ரெசன்ட் பண்ண முடியலை அப்படின்னாலே ஆமென், அதில் ஏதோ ஒரு காரியம் தடையாக இருக்கிறது. அது இன்னொன்றையும் காண்பிக்கிறது. என்ன அப்படின்னா, நீ அவரை என்ன பண்ணல தெரியுமா? நேசிக்கல. உம்மோடு இருப்பதுதான். அதாவது நல்ல கவனமாக கேளுங்க. சிலர் பார்த்துருக்கீங்களா, ஒவ்வொரு மதத்தினருக்கென்று ஒவ்வொரு இந்த வழிபாடு சீசன் இருக்கும். சிலர் இப்போது வேறு மதத்தில் ஒவ்வொரு இடத்துக்கு போவாங்க. அந்த நாட்களில் குறிப்பிட்ட ஃபுட்டை என்ன பண்ண மாட்டாங்க, தொடவே மாட்டாங்க. சிலர் என்ன பண்ண மாட்டாங்கன்னா செருப்பு கூட போக மாட்டாங்க. சிலர் என்ன பண்ண மாட்டாங்கன்னா 6 மணிக்கு மேலே இன்னொரு டீம் இருக்கிறாங்க, காலையில் 6லேருந்து மாலை 6 வரை. அது அந்த சீசனுக்கு மட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஆஸ் யூஷுவல் நார்மல் லைஃப். ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில் சில காரியங்களை வேண்டான்னு, இந்த 1 மாதம் நம்ம யாரு கூடயும் வம்பு தும்பு கம்பு எந்த சண்டைக்கும் போகக்கூடாது. அப்படி ஆகஸ்ட் 28ஆம் தேதி வரும்போது ஒரு பிரச்சனை அப்படி எழும்பும்போது, இன்னும் 3 நாள், என் 3 நாளைக்கு போல உயிர் தழுதல், 3 நாளுக்காக போகிற, நீ பாரு, நான் வரட்டு வச்சுக்கிறேன். ஆமாம். அப்போ தான் ஒரு நியூஸ் வருது, ஆகஸ்ட் 28ஓட ஜெபம் முடியுது. அப்படியா? 31 வரை இல்லையா? பார், 28 இங்கே ஆமேன் போட்டுட்டு அங்கே போய் அவனுக்கு ஆமேன் போடுறானா இல்லையான்னு. இல்லை இல்லை இல்லை, எனக்கு ஆகஸ்ட் ஜெபம் முடிஞ்சாலும் நான் என்னை தேவனுக்கு முன்பாக காண்பிக்கிறவனாக இருப்பேன் என்றார். இதுதான் அன்பு கூறுதல். அன்பு கூறணும். ஆமென். அன்பு கூறணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2வது, தேவன் அனுமதித்த வாழ்க்கையை முறுமுறுக்காமல் ஏற்றுக்கொள்ளுகிறவன் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவனுக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ நேர போய் எங்க இரு, கேரி தாற்றண்டையில் இரு, உன்னை போஷிக்கும்படிக்கு காகத்தை. ஆண்டவரே, வெளியே சொன்னா அசிங்க. ஆண்டவரே, ஒரு கழுக விட்டீங்கன்னா, நம்மளா இருந்திருந்தா அவன் நான் இப்படியெல்லாம் யோசிப்பேன். நீ காகம், ஐயோ அதை பார்க்கவே. ஆமே ஆண்டவரே, வேற ஒரு கழுகு, சரி உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், ஒரு பச்சைக்கிளி அல்லது ஒரு புறா. ஏன்னா இந்த காகத்துக்கு மேலே எனக்கு என்னவே இல்லை தெரியுமா? நான் பார்த்த காகெல்லாம் எதுவுமே தராது. இருக்கிறத இதுதான் எனக்கு தெரிஞ்ச காகம். ஆண்டவரே, சிலர் வாழ்க்கை துணை கூட அப்படிதான் இருக்கும். ஆண்டவரே இவரா, ஆனா அதுதான் தரும், அதுதான் தரும். ஆளு யாரும் கை தட்டுறாங்க.
கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆனா இந்த எலியாவை பாருங்க, அப்படியே ஆண்டவர் ஓகே அக்செப்ட் பண்றார். சரி, அதுல கொஞ்சம் பழகி வரார். கொஞ்சம் பழகி வந்ததுக்கு அப்புறம் சொல்ல, நீ போய் சாரிபாத், அங்க ஒரு விதவைக்கு திருப்பியும் இதுக்கு காக்காவே. சரி, சில நேரத்தில் ஆண்டவர் அலோவ் பண்ற சிச்சுவேஷனும் லைஃபும் பாருங்க நம்மளால அக்செப்ட் பண்ண முடியாது. ஆனா இந்த எலியா முறுமுறுக்கல, எனக்கு அதுதான் புரியல. ஏன் ஆண்டவரும் கேட்டா, அவன் என்ன நேசிக்கிறான்பா. அவனுக்கு தெரியும், நான் அவனுக்கு ஏற்படுத்தின வாழ்க்கை அவன் நினைச்சதை விட பெஸ்ட். ஆண்டவர் எனக்கு தந்த இந்த லைஃபுக்காக ஸ்தோத்திரம், எனக்கு தந்த மனைவிக்காக ஸ்தோத்திரம், எனக்கு தந்த புருஷனுக்காக ஸ்தோத்திரம், எனக்கு தந்த பிள்ளைகளுக்காக. இப்படி சந்தோஷமா அக்செப்ட் பண்றவங்க ஆண்டவரை நேசிக்கிறவங்க. ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் எலியா வந்து, ஆண்டவரே நான் கேரி தாற்றண்டையில இருந்திருப்பேன் ஆண்டவரே, இது தெரிஞ்சிருந்தா அந்த நதி தண்ணீரை வற்ற விடாம நான் என்ன பண்ணியிருப்பேன், ஜெபம் பண்ணியிருப்பேன். இந்த நதி தண்ணி வற்றினாலாவது ஆண்டவர் என்ன வேற எங்கேயாவது கொண்டு போவார்னு பார்த்து, அதே மாதிரி தண்ணியும் வத்திட்டு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகலாம் பார்த்தா, அங்கே ஒரு அம்மா 2 விறகு எடுத்துட்டு இருக்கிறாங்க. நானும் பிள்ளையும் சாப்பிட்டு சாக போகிறோம். இப்போ டவுட்டு வேற, இவ சாப்பிட்டு சாகுறேன்னு சொன்னால் ஒருவேளை இதில் விஷத்தை ஏதாவது. இவருக்கு ஒரு டவுட்டு கிடையாது, நீ அதில் முதல் அடைய எனக்கு கொண்டு வா. நம்மளா இருந்திருந்தா, சாப்பிட்டு சாக போறேன்னா முதல் அடைய நீ சாப்பிடு, நான் ஒரு 1 hour ஜெபம் பண்ணிட்டு வாரேன், உனக்கு ஒன்றும் ஆகலைன்னா இங்கே ஒண்ணுமே கிடையாது. அவர் அக்செப்ட் பண்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் தந்த வாழ்க்கைய நீர் தந்த. இப்ப பாடுவோம், ஏன்பா எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அப்படி சொல்லி வீட்டில் போய் இங்கே வந்துட்டு நீர் தந்த இந்த வாழ்க்கை. இப்படி பாட்டு மட்டும் நீர் தந்த இந்த வாழ்க்கை. ஆக்ஷனை பார்த்தா தந்துட்டிய, வேற நீ என்ன பண்ண. ஆமாம், இந்த பாட்டு பாடினது ரீகன் கோமஸ் அண்ணன். ரீகன் கோமஸ் அண்ணன் உங்களுக்கு தெரியும், அவர் வீல் சேர்லலாம் வருவார். அவர் சொல்லுவார், என்ன இந்த பரிதாபம் பார்க்குறதுல எனக்கு பிடிக்காது அப்படிம்பார். என்ன ஐயோப்பா இப்படிலாம் என்ன பார்க்கக்கூடாது, என்ன ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிறார். இதான் எனக்கு உலகத்துக்கே ஒரு ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். ஆமாம், நம்ம பாடணும் அக்கினியில் அந்த வாயில் அந்த பாட்டை கொடுத்தார்ல, சேதம் இல்லைன்னு பாடுறார். நம்ம கொசு கடிச்சு சின்னதாக இந்த தோல் பிஞ்சாலே போச்சு. பாருங்க ஆண்டவரே நான் பட்ட காயங்கள் என்ன. சரி, ஆண்டவர் தரக்கூடிய வாழ்க்கைய நன்றி அப்பா. துக்கத்திൻ്റെ പാന പാത്രം കർത്താവിൻ്റെ കയ്യിൽ തന്നാൽ സന്തോഷത്തോടതു വാങ്ങി ഹല്ലേലൂയ പാടിയിടും ഞാൻ. மூன்றாவது, வார்த்தைக்கு எப்பொழுதும் செவி சாய்க்கிறவனாய் காணப்பட்டான். நீ போய் கேரி தாற்றண்டையில் இருன்னா கேரி தாற்றண்டையில் இருப்பான். நீ போய் சாரிபாத்துக்கு போனா சாரிபாத்துக்கு போவான். நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பினா ஆகாபுக்கு தன்னை காண்பிப்பான். இன்னும் ஏன், வாழ்க்கையே வெறுத்து சோர்ந்து போன போதும் கூட நீ எழுந்து புறப்பட்டு கர்த்தருடைய பர்வதத்தில் வந்து நில்லுன்னா கர்த்தருடைய பர்வதத்தில் போய் நிப்பா. குகைக்குள்ள நீயா இருக்கிற வெளியே வானா வெளியே வருவான். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் மகிழ்ச்சியான தருணத்தில் மட்டுமல்ல, துக்கமான சூழ்நிலையிலும் அப்பா ஒன்று சொல்லிட்டா கீழ்ப்படிவான். அவன் வார்த்தை வருவதற்கு முன்னேதான் போதும் கர்த்தாவின்னு சொன்னானே தவிர வார்த்தை வந்த பிறகு சொல்லலை. நம்ம எல்லாம் வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் தான் போதும் ஆண்டவரே. ஏன்னா நம்ம எதிர்பார்த்த வார்த்தை வேற. அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருப்போம், ஆண்டவரே 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 தருவீராக தருவீராக. எப்போ எடுத்தாலும் ஐயோ, பார்த்துட்டே இருந்தோன்னா ஐயோ போதும் ஆண்டவரே. ஆமென்.
எலியா வார்த்தை வர்றதுக்கு முன்னாடி புலம்பினார், வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் எழும்பி நடந்தார். வேர்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எலியா அன்பு கூறுகிறவன். நான்காவது, கர்த்தருக்கு மகிமை என்பதில் உறுதியா இருந்தான். எல்லா ஜனங்களுமே 2 நினைவுகள்ல நடந்தாங்க. ஆனா இவன் உயிரே போனாலும் சரி, மகிமையை யாருக்கு மட்டும்தான் கொடுப்பேன் தெரியுமா? கர்த்தருக்கு மட்டும். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உறுதியா இருந்தான். ஆண்டவருக்கு மகிமை. அது என்ன, நான் என் பிதாக்களை பார்க்கலும் நான் யாரு கிடையாது, நல்லவன் கிடையாது. ஆனால் நான் ஒரு விஷயத்துல உறுதியா இருப்பேன், என்ன வந்தாலும் இந்த ஜனங்கள் பாகால வணங்குறது மாதிரி நான் வணங்க மாட்டேன். ஆமே, உயிரே போனாலும் சரி, நான் கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்வேன். உறுதியா இருந்தான், உறுதியா இருந்தான். 5வது ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் செய்திக்குள்ள இனிதான் போக போறேன். விசுவாச குறைவு வந்துச்சு. என்ன வந்துச்சு? அதான் நம்மை போல பாடுள்ள மனுஷன். விசுவாச குறைவு வந்த போதிலும் ஓடினானே தவிர ஏசபேலோடு ஐக்கியம் வைக்கல. விசுவாச குறைவு வந்த போதிலும் ஓடினானே தவிர ஏசபேலோடு ஐக்கியம் வைக்கல. வாழ்க்கையில் சில நேரத்தில் இப்படிப்பட்ட விசுவாச குறைவு வரும். அது நமக்கான பரீட்சை. இவன் ஓடுனானே தவிர மனித சகாயத்தை தேடல. ஆகாப் வாசலுக்கு முன்னாடி போய் நின்று, ஆகாப் என்ன இருந்தாலும் நான் சொல்லி தானே மழை வந்துச்சு, ஆனால் பார்வோம் மனைவி என்ன கொலை செய்யவே நிற்கிறா, நீ ஏதாவது ஒன்றுமே செய்யலை, நான் இனி இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன், இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். அவன் ஓடுனான். அது விசுவாச குறைவு. ஆனாலும் என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை. யார் கைவிட்டாலும் எனது. கைகளை உயர்த்தி அகலாள ஆமென். என்ன துன்பங்கள் இயேசு என்னை கைவிட. ஐயம் இருந்ததோர் காலத்தில், ஐயம் இருந்ததோர் காலத்தில் எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, மீட்பர் உயிர சத்துருவை வென்று என் பயம் யாவும் நீங்கிட்டு. என் பயம் ஆமென். இயேசு முற்றுமென் உள்ள மாறிட்டு சென்னை முற்றுமென் உள்ள மாறிட்டு. ஆமென். சென்னை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாச குறைவு வரவங்க எலியாவுக்கே வந்துட்டுனா நம்மளாம் ஏமாத்துறோம். அப்படி வரும்போது ஓடுனா கூட பரவாயில்ல, என்ன பண்ணிடக்கூடாது தெரியுமா? போய் ஐக்கியம் வச்சிடக்கூடாது ஏசபேலோடு. எதை விட்டு கர்த்தர் உங்களை பிரித்து கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரோ, அவன் எனக்கு வாழ்வாதாரத்துக்கு வர வழி தெரியலன்னு சொல்லி மீண்டும் அதே நிலையை நோக்கி ஓடுகிறவன் அல்ல, அன்பு கூறுகிறவன். உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவருக்காக நிற்கிறேன் என்று நிற்பவன் தான். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவங்களுக்கான தேவைகள் அனைத்தையும் பரத்திலிருந்து வரும். பரத்திலிருந்து வருமே அவர் கரத்தில். ஆமென். க்ளோரி.
பரத்தில் இருந்து வருமே, அவர் கரத்தில் இருந்து வருமே, பரத்தில் இருந்து வருமே, அவர் கரத்தில். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இப்படிப்பட்ட எலியாவை கர்த்தர் எப்படி எழும்ப பண்ணினார் அப்படின்னா, வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல. ஆமென். அவன் அன்பு கூறுகிறதுல நீ கவனம் செலுத்து, உன்னை எழும்ப பண்ணுகிறதுல கர்த்தர் கவனம் செலுத்துவார். அவன் ஒரு 5 காரியங்கள் நினைக்கிற 5 காரியங்கள். வேகமாய் நான் சொல்லி நம்ம கொஞ்சம் ஜெபம் பண்ண போறோம். இன்னைக்கு கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. 1, இருளான காலத்தில் திடீரென்று வெளிப்பட்டான். இருளான காலத்தில் வெளிப்பட்டவன் தான் யார் அப்படின்னா இந்த எலியா. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாக ஒரு நீண்ட இருள் இருக்கும். என்ன இருள் இருக்கும்? சத்தமா சொல்லுங்க. நீண்ட இருள் இருக்கும். எதுக்கு முன்னாடி தெரியுமா? எப்பத்திலிருந்து இருள் ஸ்டார்ட் ஆகும் சொல்லுங்க. கரெக்டு தான், நீங்க சொல்றது தான் கரெக்ட். நீங்க இருள் போன வருஷத்துலேருந்து சொன்னாலும் அதான் கரெக்ட். ஆனா நீங்க என்ன சொல்லணும் அப்படி தெரியுமா? சத்தமா சொல்ல. எப்பத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகும் தெரியுமா? நம்ம கணக்கில் சும்மா சொல்லுங்க. சாயங்காலத்திலேருந்து. ஏன் சாயங்காலம்னு சொல்றோம்? சூரியன் என்ன பண்ணுது? மறையுது. சூரியன் மறையுது அப்படின்னாலே எது தலை காட்ட ஆரம்பிச்சுட்டு இருள் தலை காட்ட. அது அப்படியே ஸ்டார்ட் ஆகி போக 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 எது அதிகமாயிட்டே இருக்கும் தெரியுமா? இருள் அதிகமாயிட்டு அதிகமாக போய் இருளுடைய மேக்சிமம் ஒன்று இருக்கிறது. இருளுடைய மேக்சிமம் அந்த உச்சத்தை தொடும்போது அது நடுவில் இருந்து இந்த சூரியன் திரும்ப அப்படி எழும்பி, ஓ ஹல்லேலூயா, இனி உன் வாழ்க்கையில எழும்புறதற்கு சாத்தியமே இல்லை. காரணம், இவன் வாழ்க்கையில இருள் 1 நாள் 2 நாள் அல்ல, நீண்ட நேரம், நீண்ட நாள். எத்தனை பேர் நம்புறீங்க? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள், வல்லமையோடு உதிக்கிற. ஹல்லேலூயா. ஆமா. 1 ராஜாக்கள் 16வது அதிகார கடைசி பகுதிகளில் நீங்க பார்க்கும்போது இந்த ஆகாப் யாரை கல்யாணம் பண்ணிட்டு வருவான் அப்படின்னா ஏசபேலை பண்ணிட்டு வரான். ஏசபேல் பாகால் எல்லா விக்கிரகங்களையும் உள்ள கொண்டு வர வச்சிருவா. பாகால் தீர்க்கதரிசிங்க இருக்கிறாங்க. டெய்லி ஏசபேல் வீட்டில் இந்த மாதிரி தீர்க்கதரிசிகளுக்கு என்ன இருக்கிறதுன்னா விருந்து நடக்கிறது. இவங்க நல்லா சாப்பிடுவாங்க. இன்னொரு பக்கம் நல்ல வழிபாடு நடக்கும். அப்போ இப்போ நேற்று வர ஒரு காலத்தில் கர்த்தரவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் என்று உரைத்த இடத்துல இப்பொழுது பாகால் தேவங்களுடைய நாமங்களும் வழிபாடுகளும் அநேகம் எழும்ப ஆரம்பித்து விட்டார்கள். 400, 450, 850 தீர்க்கதரிசிகள் அங்கே இருக்கிறார்கள். இப்போ அந்நிய சத்தங்கள் அதிகரிக்க ஜனங்களுடைய நினைவுகளில் தாக்கம் உண்டாக ஆரம்பிக்கிறது. ஜனங்கள் என்ன ஆரம்பிச்சுட்டாங்க? நேற்று வர கர்த்தர் ஒருவரே தேவன் என்று இருந்த சூழ்நிலையில் இப்பொழுது அவர்கள் 2 நினைவுக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன 2 நினைவுக்கு அப்படின்னா, கர்த்தரும் தேவன், பாகாலும் தேவன். நேற்று எப்படி இருந்தாங்க? கர்த்தரே தேவன். அப்ப இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க? கர்த்தரும் தேவன். அப்ப நாளைக்கு எப்படி இருப்பாங்க? அதுதான் இருள் தாக்கம் அப்படி பெருசாயிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. நேத்து எப்படி இருந்தாங்க? சில குடும்பத்தில் அப்படி இருக்கிறதுனால தான் சொல்ல வைக்கிறேன். கர்த்தர் அதெல்லாம் மாற்ற உங்களை எழும்ப பண்ண போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் வீட்டில் அந்நிய தெய்வத்தின் நாமம் உச்சரிக்கப்படக்கூடாது, கர்த்தரே தேவன் என்கிற ஆமென் சொல்லுங்க. நேத்து எப்படி இருந்தாங்க? இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க? கர்த்தரும் தெய்வம். நாளைக்கு அப்ப எப்படி மாற போறாங்க? அப்ப அதுக்கு முன்னாடி சூரியன் என்ன செய்யணும்? எழும்பணும். அதுக்கு முன்னாடி எலியா எழும்பணும். அதான் இருள், நீண்ட இருள், இருளின் உச்சம், எங்கு வெளிச்சம் இல்லை. அதுதான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற. திடீரென்று பாருங்கள், இந்த எலியாவுக்கு எந்த ஒரு அவன் இன்னாருடைய பையன் அப்படி இருக்கும்.
ஒண்ணுமே கிடையாது. திடீர்னு வந்து நிக்கிறான் சூரியன். திடீரென்று 1 ராஜாக்கள் 17:1 நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், வாசிக்க வேண்டாம், நேரம் இல்லை. ஆமென். எலியா ஆகாபை நோக்கி, அப்படிதான் இருக்கும். திஸ்பியன் ஆகிய எலியா, அவன் யாருக்கு அவனுக்கு அப்பா யாரு, அம்மா யாரு, எங்க பிறந்தான், என்ன வயசு, ஒன்னும் தெரியல. ஏன்னா இனி எல்லா முகவரி ஹிஸ்டரி அறியக்கூடிய காலம் அல்ல. இது இருளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற காலம். எத்தனை பேருக்கு நான் சொல்ற காரியம் புரிகிறது? இது நீ எழும்ப வேண்டிய காலம், நீ எழும்ப வேண்டிய காலம். இனி ஃபர்ஸ்ட்ல இருந்து, இனி ஃபர்ஸ்ட் இல்ல 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 இல்ல. சில உள்ளங்களோடு கர்த்தர் தெளிவாய் பேசுகிறார். இந்த காலத்தில் நீ மௌனமா இருக்காதே. இது வந்து அது எங்க அப்பா பேரு, எங்க அம்மா பேர், அதுக்கெல்லாம் டைம் இல்லை. பக்கத்தில் 2 பேர் கைப்பிடிச்சு சொல்லுங்க, இனி டைம் இல்லை, டைம் இல்லை, விட்டுறாதீங்க, இது டைம் கிடையாது. இனி நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே அந்த ஃபர்ஸ்ட்லேருந்தே படிப்போம், ஃபர்ஸ்ட்லேருந்தே வருவோம், ஃபர்ஸ்ட்லேருந்தே, இதுக்கெல்லாம் டைம் கிடையாது. நீ எழும்ப வேண்டிய காலம். வந்து நிற்கிற ஆகாபை நோக்கி, அவ்வளோதான். ஆகாபை நோக்கி இருள் அதிகமாகும் போது தேவன் நினைச்ச அவர் வெளிச்சத்தை எழுப்ப முடியும். ஆழத்தில் இருள் இருந்த சிருஷ்டிப்பை குறித்து நம்ம கேட்டோமே. ஆழத்தில் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் தெரியுமா? அப்படியே வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படிங்கிறார். வேதம் சொல்லுகிறது, வெளிச்சம் கஷ்டப்பட்டு உண்டாச்சு அப்படின்னா இருக்கு, வெளிச்சம் உண்டானது. ஹalleluya hallelujah 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 ஆமென் ஆமென். எப்படி இந்த ஆகாவை எலியா போய் பார்த்துருப்பான் அப்படின்னு ஒரு ஒரு வசனத்தை வச்சு பார்க்கும்போது புரிய முடியும். என்ன வசனம்னா 18:1 ஆண்டவர் எலியா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவார். ஆமென், நீ போய் உன்னை காண்பி அப்படின்னு சொல்லுவார். ஆமென், நீ போய் ஆகாபுக்கு ஒன்ன. அப்போ இதே போல 3 வருஷத்துக்கு முன்னாடியும் கர்த்தர் என்ன பண்ணியிருப்பார் தெரியுமா? எலியா கிட்ட சொல்லி இருப்பார். எலியா போய் நிற்கிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்க, பிராக்டிக்கலா நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். ஆகாப் யார் தெரியுமா? ராஜானா நம்ம ஊர்ல கணக்கில் சொல்லணும்னா ஒரு பிரைம் மினிஸ்டர் லெவல், அதுக்கு மேல. ஏன்னா வந்து நம்ம ஊர் மினிஸ்டர்ஸ் எல்லாமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. ஆனால் ராஜா பரணம் அப்படி கிடையாது. ஆமாம், அது வந்து அவங்களுக்கு பாரம்பரியமாகவே வருகிறவர்கள். அவங்க தான் ஜனங்களை தேர்ந்தெடுப்பாங்களே தவிர, அப்போ அவங்க வந்து என்ன சட்டத்தை எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணலாம். அப்போ அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற ஒருவனுக்கு முன்னாக ஒரு மனுஷனுக்கு அப்பாயின்மெண்ட் இல்லாமல் போய் நிற்க முடியுமா? நமக்கே 10 மணிக்கு மேலே வந்து உள்ள இடம் கிடைக்க மாட்டேங்குது. கரெக்டா இல்லையா? அப்போ ஒரு ராஜா அப்படின்னு சொல்லும்போது அப்படி எத்தனை அடுக்கு பாதுகாப்பை தாண்டி போய் நிற்கணும். சாத்தியமே. ராஜாவின் முகத்தையே பார்க்க முடியாது. ராஜாவின் முகத்தை என்ன, ராஜா வீட்டு வேலைக்காரங்களை கூட பார்க்க முடியாது. சும்மா அப்படி போக முடியுமா ஒரு மனுஷனுக்கு? அதுதான் வல்லமையோடு உதிக்கிற சூரியன் எழும்பும் போது அதுக்கான ஸ்தானத்தில் போய் நிற்கிறது வர யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. கர்த்தர் உன்னை எழும்ப பண்ணும் போது எல்லாமே உனக்கு எதிரா இருந்தாலும் நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. எல்லாமே எதிரா இருந்தாலும் ஆமென். ஒரு தேவ பிள்ளை இதை புரிஞ்சுக்கணும். ஐயோ சாத்தியம் கிடையாது, எழும்புறதுக்கு எல்லாமே நெருக்கிட்டு. கொஞ்சம் யோசித்து பாருங்க, எத்தனை பேரை தாண்டணும். அதுவும் உள்ள ஒரு ஸ்திரீ இருக்கிறா, யார் தெரியுமா? ஏசபேல். எப்படி கத்திருப்பா, இவனை யார் உள்ள விட்டது? எத்தனை அடுக்கு அப்படி நடந்து போகும்போது தடுத்திருப்பாங்களா, தடுத்திருக்க மாட்டாங்களா? தடுத்திருப்பாங்க. எலியா எப்படி ஒரு பார்வை பார்த்திருப்பார். பார்த்து நடந்து போயிட்டே இருந்தார். நேர போய் யாருக்கு முன்னாடி நிற்கிறார் தெரியுமா? ஆகாபுக்கு முன்னாடி போய் நிற்கிறான். 850 தீர்க்கதரிசிகள் வேற இருக்கான். எல்லாத்தையும் தாண்டி எத்தனை அடுக்கு பாதுகாப்பை தாண்டி ஏசபேலை தாண்டி ஆகாபுக்கு முன்னாடி தான் சூரியன் வந்து அது உதிக்க ஆரம்பிக்கும் போது, ஆமென், எழும்புறதுக்கு சாத்தியமே இல்லாத சூழ்நிலையிலும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற எலியாவே, உன்னை எழும்ப பண்ணும் நேரம் வந்து விட்டது.
உன்னை எழும்ப பண்ணும் நேரம் வந்து விட்டது. சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்ப இதுக்கு முன்னாடி எங்க இருந்தான் அது தெரியல. எங்க இருந்தா திஸ்பியன் ஆகிய ஊர் பேர் மட்டும் தெரியுது. அவன் அந்த ஊர்ல இருந்தானா தெரியல. மறைவில் இருந்து வெளிப்பட்டான். நீங்க இந்த சூரிய உதயம்லாம் பார்க்க மக்கள் எங்க போவாங்க தெரியுமா? அந்த பீச் சைடில் போவாங்க. நேராக பார்த்து அது ஒரு மறைவில் இருந்து வெளிப்படுவது போல தான் இருக்கும். மறைவில் இருந்து ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? என்னுடைய மறைவில் இருந்து கர்த்தர் என்னை வெளிப்பட பண்ண காலம் வந்து விட்டது. ஆமென். ஒரு விசை கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. மறைவில் இருந்து ஆமென் வெளிப்பட பண்ண காலம். ஹல்லேலூயா. மறைவில் இருந்து தீங்கு நாளிலே கூடார மறைவிலே glory ஒளித்து வைத்தீரே உம்மிலைக்காகவே. ஆமென். தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே உம்மிலை. கைகளை உயர்த்தி இப்ப சொல்லுங்க. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே. துதிக்கும் ஒரு பாடல் என் நாவில் தந்தீர். கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே. துதிக்கும் ஒரு பாடல் என் நாவில். ஹல்லேலூயா. நல்ல கவனமா கேளுங்க. எலியா இப்ப ரெண்டாவது அந்த பாயிண்டே சொல்லிடுறேன். அப்போ ஈஸி ஆயிரும். ரெண்டாவது, எலியாவின் வருகை தேசத்தின் மீது தாக்கத்தை உண்டாக்கினது. தேசத்தின் மீது. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். எலியா யாருக்கு முன்னாடி போய் நிக்கிறா? சத்தமா சொல்லுங்க. யார்கிட்ட பேசுறா? ராஜா தான். அதான் ஆகாப்ட தான். ஆனா பேசின வார்த்தை ஆகாவை நோக்கி இருந்தாலும் அதனுடைய தாக்கம் தேசத்தையே பாதித்தது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், காலையில் எழும்புனது ஒரு பெருங்கூட்டம் எங்க போய் நிற்பாங்க தெரியுமா? கன்னியாகுமரி கடல்ல. அதான் கை காட்டினேன். கன்னியாகுமரி கடல்ல போய் நிற்பாங்க. எதுக்கு நிற்பாங்க? அப்போ அந்த இடத்துல அவங்க பார்க்கும்போது என்ன ஆகும் தெரியுமா? சூரியன் அப்படி எழும்பும். அப்போ அந்த இடத்துல எழும்புறது, அந்த இடத்துல எழும்புனாலும் அதனுடைய வெளிச்சம் எல்லா இடத்துலையும் ஒரு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவனை கர்த்தர் எழும்ப பண்ணும்போது அவன் எந்த மூலையில இருந்தாலும் அவனுடைய தாக்கம் தேசத்தை பிடிக்கும். நல்ல கையை தட்டி ஆமென். நீ பண்ற பிசினஸ் ஆகட்டும், எது ஆகட்டும், கர்த்தர் உன்னை பிளஸ் பண்ணி எழும்ப பண்ணும்போது அது பரவதான் செய்யும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அது எழும்ப. அதனாலதான் யோவான் ஸ்நானனை கர்த்தர் என்ன ஆவி உடையவன் சொன்னார் தெரியுமா? சத்தமா சொல்லுங்க. எலியாவின் ஆவி. அப்படி சொல்ல காரணம் என்னன்னா அந்த தாக்கம். யோவான் எங்க இருந்தார் தெரியுமா? வனாந்திரத்தில் இருந்தார். அவருடைய சீசன் ஓபன் ஆச்சு பாருங்க. யோவான் ஸ்நானனை தேடி ஃபாரின்ல இருந்தெல்லாம் ஆட்கள் வராங்க. இதான் அந்த பரவுறது, அந்த தாக்கம். ஆமென். இந்த பூமியில ஒரு தாக்கத்தை உண்டாக்குகிறவனாய் மாறணும்னா தேவனிடத்தில் அன்பு கோரணும். ஏதோ வந்தோம் வாழ்ந்தோம் போனோம் இல்ல. ஹல்லேலூயா. பூமியில் உலக அறிஞர்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஏழையாய் பிறப்பது தவறல்ல, ஆனா ஏழையாய் அப்படி உலக சொல்லுவாங்க. ஆமாம். பைபிள் இதில் நான் சொல்றேன். ஆமாம். உன் பிறப்பு சாதாரணமாக இருக்கலாம். உனக்கு இவனுக்கு திஸ்பியன் அப்படிங்கிற கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்க பேரை சொல்லி ஜான் மயிலாடி இப்படி லெட்டர் போட்டா ஜானுக்கு பாக்கெட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு போவாங்களா?
லெட்ரு போட்டால் பின்கோடு கேட்பாங்க. அதுவும் இப்போ என்னெல்லாமோ கேட்போம். ஒரு ஓடிபி வரும். இல்லை இவனுக்கு அட்ரஸே கிடையாது. திஸ்பியனாகி எலியா அவ்வளோதான். அவன் பேக்ரவுண்டு கிடையாது. இவனை தூக்கி விட யாரும் கிடையாது. இவங்க அப்பா ஆசாரியானா தெரியாது. இவங்க அப்பா தீர்க்க ஒன்றும் தெரியாது. ஆனால் இவனை கர்த்தர் எழும்ப பண்ணினார். எழும்ப பண்ணினா தாக்கம் உண்டாகும். எழும்ப பண்ணினா தாக்கம் உண்டாகும். நீ இருக்கிறது வனாந்திரமா இருக்கலாம், குகையா இருக்கலாம். ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிறவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணணும். ஹல்லேலூயா. நீங்க பிரியப்பட ஏதாவது, நீங்க பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல என் கண்களை மூடனோ. இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல என் சூரியன் அப்படி எழும்பி வரும்போது அப்படியே ஹல்லேலூயா அப்படியே. ஆமென். அதாவது ஃபியூ மந்த்ஸ் பேக் திடீர்னு என் பொண்ணு ஸ்கூலில் சன்ரைஸ் ஆகிறது பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. நம்ம தூக்கம் போச்சு. சரின்னு சொல்லிட்டு காலையில் போகிறோம். பாதி வழியில் நமக்கு தெரிஞ்சிட்டு அது ரைஸ் ஆகி போயிட்டு எதை வச்சு தெரியுமா தெரிஞ்சது? வெளிச்சது. அதாவது நம்ம பார்வையில் சூரியன் வந்து அந்த பக்கத்துலேருந்து எழும்பி இருக்காது. ஆனால் நமக்கு தெரியும் அது ரைஸ் ஆக. ஏன் தெரியுமா? அது வெளியே வர்றதுக்கு முன்னாடியே இருள் ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கும். இருள் ஓடுறதுக்கு ரெடியா இருக்கு. நீ வெளியே வர ரெடியா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எலியா வந்ததும் தேசத்துல அப்படி ஒரு தாக்கம். ஆமென். வெயிலின் தாக்கம் வந்து அப்படி அடிக்கும் சூடு. எலியாவின் ஒரு வார்த்தை தேசம் ஃபுல்லா வறட்சி. என்ன சூடு! தான் வல்லமையோடு உதிக்கிற சூரியன் நம்மை போல விடக்கூடாது. ஏதோ ஒரு தாக்கத்தை அதுக்குன்னு போற வரவங்கெல்லாம் பிடிச்சு அடிச்சுட்டு இருக்க கூடாது. எங்க பாஸ்டர் சொல்லிட்டாரு ஏதாவது ஒரு அப்படி இல்லை தெரியணும். அன்னைக்கு இவன் சொன்னா, அன்னைக்கு இவன் முழங்கால் போட்டா, அன்னைக்கு இவன் ஜெபம் பண்ணா. ஓரா பாதாரா பாக்காரா. அயர்லாந்து தேசத்துக்கு லாஸ்ட் டைம் மினிஸ்ட்ரி போயிருக்கும்போது அங்கே ஒரு பாஸ்டர் ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன அப்படின்னா, பாஸ்டர் எங்கள் ஊரில் பாம்பு கிடையாது அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன் எங்கள் ஊரில் அது மட்டும்தான் உண்டு. ஏன் அப்படி கேட்டேன். அப்போ அவர் சொல்கிறாரு, பாஸ்டர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிஷினரி இங்கே அதுக்காக ஜெபம் பண்ணார் அப்படின்னாரு. எனக்கு இப்போ தெரில பாம்பு உண்டா இல்லையான்னு தெரில. ஆனால் அவர் சொன்ன சம்பவம், அவர் ஜெபம் பண்ணார் பாஸ்டர், எங்கள் ஊரில் அது இல்லாமலே ஆயிட்டு அப்படின்னாரு. ஒரு மனுஷனுடைய ஜெபம். இந்த எழுப்புதல்லாம் சொல்கிறாங்க தெரியுமா? அதனுடைய சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் தாக்கத்தை உண்டாக்கிடும். அட்ரஸே தெரியாது. அதுக்கப்புறம் தான் பேரே தெரிய வரும். வெளியே வர்றது வரைக்கும் இவன் யாரு என்ன, இப்படி ஒருத்தன் வாரானா வரமாட்டானா ஒன்றுமே தெரியாது. எல்லாரும் ஆகாபின் அரண்மனையை பார்த்துட்டு இருக்கும்போது ஊரு பேர் தெரியாத ஒருத்தன் வந்து நிற்கிறான். ஆமே, கர்த்தர் சில உள்ளங்களை இன்னைக்கு பர்டிகுலரா இந்த செய்தியை கொடுக்க வைக்கிறார்னா, இந்த எலியாவை போல சிலரை கர்த்தர் தாக்கத்தை உண்டாக்கும்படிக்கு எழும்ப பண்ண சித்தம் வைத்திருக்கிறார். ஆமென். புதன்கிழமை கொடுக்க வேண்டிய செய்தி இது.
புதன்கிழமை கொடுக்க வேண்டிய செய்தி. ஆனால் அன்னைக்கு காலையில் ஆவியானவர் வேறொரு வார்த்தையை தந்ததுனால இது வெள்ளிக்கிழமை. அப்போ புரிஞ்சுக்கிட்டேன், புதன்கிழமை அந்த பார்ட்டி இந்த செய்தியை ஒருவேளை கேட்டிருக்க வாய்ப்பு இல்லையா இருந்திருக்கும். அதுக்காக புதன்கிழமை கேட்டவங்களுக்கு இது கிடையாதுன்னு. ஆமேன் ஆமேன். இன்னைக்கு கர்த்தர் சில உள்ளங்களோடு தெளிவாய் தீர்க்கமாய் பேசுகிறார். நீ எதுக்கு ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிற தெரியுமா? ஆமென். அடி வாங்கிட்டே இருக்கிறதற்கல்ல, ஆமென், தாக்கத்தை உண்டு பண்ண. தாவீது வந்ததும், எலியா வந்ததும் தேசம் அசைந்தது. தாவீது வந்ததும் தேசம் பாட ஆரம்பிச்சிட்டு. அதுவரை பாட்டே கிடையாது, எல்லாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டான். தாவீது என்றானதும் ஜனங்களும் பாட்டுனா பாட்டு. ஏன்னா கோலியாத் என்ன பண்ணிட்டான்? விழுந்துட்டான். ஹல்லேலூயா. எலியாவால் தேசம் அசைந்தது, தாவீதால் தேசம் பாடினது. பவுல் வரும்போது ஜனங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இதோ உலகத்தை கலக்குகிறவர்கள். நம்மால ஒரு சைடு இழுத்துட்டாக்க வராரு. ஏன்னா பவுலை பொறுத்த வரைக்கும் அவர் சரீரத்தை பார்த்தாலே இவரா. ஒரு ஊரில் ஒரு ஊழியக்காரரை இன்வைட் பண்ணியிருந்தாங்களாம். அவர் ட்ரெயினில் போய் இறங்கினாராம். அவரை ரிசீவ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் நிற்கிறாங்க. இவர் இறங்கி கொஞ்ச நேரம் பார்க்குறாராம். இப்படி வெளியே நின்று பார்க்கும்போது எல்லாரும் ட்ரெயின் டோரையே பார்த்துட்டே இருந்தாங்களாம். இவருக்கு பிடி கிடச்சிட்டு நம்மளை தான் ரிசீவ் பண்ண நிற்கிற. அவங்க என்ன நினச்சாங்கன்னா, ஆள் ஒரு 7 அடி உயரத்தில் கோட்டு சூட்டெலாம் போட்டுட்டு அப்படி வந்து இறங்குனதுமே டச்சும்பார், நம்ம எல்லாம் கீழே விழுந்துருவோன்னு நினச்சிட்டு இருந்துருப்பாங்க. இது நம்ம ஆள் பார்த்தா ஒரு டிஷர்ட்டையும் போட்டுட்டு அப்படியே ஒல்லியா, இவர் பயங்கர வல்லமையான ஊழியக்காரரா. இப்படி இறங்கி வந்து கொஞ்ச நேரம் பார்க்கும்போது இவருக்கு தெரிஞ்சிட்டு நம்மளை தான் தேடிட்டு இருக்கிறாங்க. இவர் மெதுவாக போய், ஹலோ, இப்போ ஒன்றும் தர முடியாது போ, நான் தான் அது பாஸ்டர், நீங்களா இது? இப்படி மேலேயும் கீழேயும் பார்த்தாங்களா, நீங்களா அது? நான் தான், வாங்க கூட்டிகிட்டு போங்க. வந்தவங்களுக்கெல்லாம் சங்கடாயிட்டு. ஊழியம் நல்லா நடக்குதோ இல்லையோ, போகிறவங்க எப்படி போகணும்? அடிக்கட்டா போகணும் அப்படின்னு சிலர் இருக்கிறாங்க. ஆமே. இந்த எலியா நம்ம பாருதான். இந்த பவுலை பாருங்க, அவருடைய போவார், அவரே கலங்கிட்டு தான் போகிறார். ஆமே. ஆண்டவரே, உள்ளே போய் என்ன ஜெபம் பண்ணிட்டு வர்றார் தெரியுமா? இந்த முள் என்னை குத்தும், சாத்தானுடைய அவரே வழியில் போகும்போது வந்துட்டான் பாரு. என்ன கலக்குறீங்க, எங்களுக்கு கலங்கிறது யாருக்கு தெரியும்? என்ன கலக்குறீங்க. அவன் தாக்கத்தை உண்டாக்குகிறவன். இந்த சூரியன் எழும்பிட்டுன்னு வைங்களேன், சூரியன் எழும்ப ரெடி ஆயிட்டுனா இருள் ஓடுறதுக்கு ரெடி ஆயிரும். வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் என்ன பண்ணுவாரான்னு தெரியுமா? வேற ஒன்றும் பண்ண மாட்டார், அடிக்கொடி ஏற்றுவார். அந்த கொடியை பார்த்ததும் சத்துரு எப்படி ஓடுவான் தெரியுமா? தண்ணீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். வெள்ளம் போல ஆமென். தண்ணீர்கள் உடைந்து மூன்றாவது இவன் எப்படி எழுந்தான் என்றால், பாகாலின் இருளுக்கு எதிராக எழுந்தான். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அந்நிய வல்லமைக்கு எதிராக எழும்பணும். ஆமென். அதான் ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்லுவார், மற்ற எல்லா ஜனங்களை பார்த்து சொல்லுவார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஆனா சீஷர்களை பார்த்து சொல்லுவார், உலகத்தில் உங்களுக்கு. ஏன் அப்படி சொல்லுவாருன்னா, இந்த கல்லின் மேல நான் என்ன பண்ண போறேன்? ஏன்னா கிறிஸ்துவை குறித்த வெளிச்சம் யாருக்கு தான் இருந்துச்சு? சீஷர்களுக்கு தான் இருந்துச்சு. அந்த வெளிப்பாடு மேல நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? சபையை கட்ட போறேன். எதோட ஃபைட் இருக்கும் தெரியுமா உனக்கு? பாதாளத்தின் வாசல்கள்.
பாதாளத்தின் வாசல்னு சொல்லுவாரா, வாசல்கள்னு சொல்லுவாரா? அப்ப பாதாளத்துக்கு எத்தனை வாசல் உண்டு? நிறைய வாசல் இருக்கு. ஆனா பரலோகத்துக்கு எத்தனை வாசல் உண்டு? அந்த வாசலுக்கு பேர் என்ன? சத்தமா சொல்லுங்க, ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்ப உலகத்துல எங்கிருந்து நமக்கு நெருக்கம் வரோன்னு தெரியாது. அப்போ நம்ம இந்த இருளை கிழித்துட்டு தான் வெளியே வரணும். நம்ம வெளியே வரும்போது இந்த இருள் எல்லாம் நிர்மூலமாகும். தாவீது என்கிற சூரியன் யுத்த களத்தில் வரும் வரைக்கும் கோலியாத் என்னும் இருள் நின்று கொண்டே இருந்தது. ஆனால் இந்த தாவீது என்கிற சூரியன் இந்த யுத்த களத்துக்குள்ள என்று ஆனதும் கோலியாத் என்கிற இருள் சரிஞ்சு கிடக்குது. அவன் லாஸ்டா நின்னது தாவீது நிக்கிறதுக்கு முன்னாடி. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நாங்களோ எழுந்து நிமிர்ந்து. அப்போ தேபோராளாகிய நான் எழும்பும் அளவு உங்க குடும்பத்தில் சில பலவீனம் என்கிற இருள், தரித்திரம் என்கிற இருள், சாபம் என்கிற இருள் சில குடும்பத்தில் பாருங்க, அடுத்தடுத்து மரணங்கள். கடந்த சில மாதத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரி போன் பண்ணாங்க கண்ணீரோடு. 6 மாசத்துல 6 மாசமோ 3 மாசமோ அதுக்குள்ள நடந்த மரணங்கள் லிஸ்ட சொல்றாங்க. அவங்க குடும்பம், அவங்க சொந்தங்க, அதாவது நெருங்கின அந்த சர்க்கிளுக்குள்ள நடந்த மரணங்களை சொல்றாங்க. என்னது இது? ஆமென். ஒரு மனுஷன் கதை எழுதுனா கூட இப்படி எழுத முடியாது. அப்படி அடுத்தடுத்து. அப்போ ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் இவங்க எப்படி இவங்களால, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அடுத்து யாருன்னு பயந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னாங்க. இது என்ன ஒரு இருள் தெரியுமா? இது எப்படிப்பட்ட இருள் தெரியுமா? ஏன்னா முதல் மரணத்தில் இவங்க இப்படி நினைச்சிருக்க மாட்டாங்க, அடுத்த மரணத்தில் இவங்க இப்படி நினைச்சிருக்க மாட்டாங்க. சரி, வயசாகி 80 வயசு தாண்டி இறந்தாங்கன்னு ஓகே. அவங்க சொன்ன ஏஜ் எல்லாம் பார்த்தா, அப்போ அவங்க சொன்னது அடுத்து யாருன்னு நாங்க பயந்துட்டு இருக்கிறோம். இதே போலதான் இன்னொரு சகோதரர் வந்தார் நம்ம சர்ச்சில் மெம்பரா, இப்போ வெளியூர்ல இருக்கிறாங்க. அந்த ஃபேமிலியில் என்னன்னா, அது ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரும்போது இறந்துருவாங்க அட்டாக்ல. இது நினைச்சு இவருக்கும் கரெக்டா அந்த ஏஜ் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அட்டாக் வருது. நேரம் இங்கே கொண்டு வந்தாங்க. அப்படி வீட்டு சோஃபாவில் அப்படி படுத்துட்டாரு. முடியல. அந்த குடும்பம், சின்ன பிள்ளைங்க, கண்ணீர். ஆனால் கர்த்தர் விடலை. கர்த்தர் தூக்கி எடுத்து இன்னைக்கும் சாட்சி ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்போ நல்ல கவனிங்க. இப்படி நம்ம குடும்பத்தின் சூழ்நிலை தெபோராளை உனக்கு தானே தெரியும். தெபோராளை தான் பார்க்குறாங்க. இல்லை, யாராவது எழும்ப மாட்டாங்களான்னு பார்த்துட்டு இருக்கிறோம். எத்தனை காலம் தான் இன்னொருத்தங்க ஜெபத்தை சார்ந்திருப்பீங்க? யோசுவா எத்தனை காலம் தான் யோசுவா? ஈசாக்கு எத்தனை காலம் தான் ஈசாக்கு? நீ இப்போ எழும்ப தொடங்கிரு. நீ எழும்ப தொடங்கிரு. நான் எழும்பலைன்னா இந்த பாகாலின் இருள் வந்து தேசத்தை, ஜனங்களை மூடி, கர்த்தரும் பாகாலும் தெய்வம் என்கிற நிலையை தாண்டி எங்க கொண்டு போய் விட்டுரும் தெரியுமா? பாகால் மட்டும்தான் தெய்வம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு போய் விட்டுரும். நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், ஒரு மலை. அந்த மலையில் ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. அங்கே போகும்போது அங்கே அந்த மலையில் அந்த ஃபேமிலியுடைய 3 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி இருந்தவங்க மிஷனரியாக இருந்தது கேள்விப்பட்டோம். ஆனால் இப்போ 4ஆம் தலைமுறை நினைக்கிறேன். அந்த 4ஆம் தலைமுறை வந்து ஒரு பேர் கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் என்ன இல்லை தெரியுமா? சம்பந்தமே. இது அடுத்த தலைமுறை எங்கே கொண்டு விட்டுரும் தெரியுமா? ஒரு கட்டத்தில் ஒரு சாட்சி, ஒரு வாலிப பிள்ளை எழுதியிருந்தா, 23 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். வந்து அவங்க அப்பா அம்மா ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன், இவ வந்து 2ஆம் தலைமுறை கிறிஸ்டியன். இவளுக்கு 8th ஸ்டாண்டர்டில் கேள்வி வர ஆரம்பிச்சது. கேள்விகளுக்கான ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறாரா அப்படிங்கிற டவுட்டே. சிலருக்கு வந்து ஓவராக படித்து என்ன ஆயிரும் அப்படின்னா,
டவுட் வந்துடும். நல்ல விஷயத்துக்கு டவுட் வந்தா ஓகே. அதாவது விசுவாசத்தின் அடிப்படையே என்ன தெரியுமா? தேவன் ஒருவர் உண்டு. அதுல கேள்வி வந்துடக்கூடாது. தேவன் எனக்கு செய்வாரா செய்ய மாட்டார் அந்த கேள்விகள் வந்தா பதில் உண்டு. தேவன் ஒருவர் உண்டு அப்படிங்கிற அதுல ஒரு கேள்வி வராதபடிக்கு தேவன் நம்மை காப்பாரா. இந்த பிள்ளைக்கு வந்துட்டு, அதனால இவ போய் சர்ச் எல்டர்ஸ்ட அவளுக்கு எங்கெல்லாம் யார்ட்டெல்லாம் கேட்கணும்னு கேட்டால் அவளுக்கான ஆன்சர் கிடைக்காததுனால அவள் போய் ஸ்கூலில் காலேஜில் படிக்கும்போது அவள் என்ன சொல்லுவாளாம், நான் வந்து ஒரு நாஸ்திகன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பேரண்ட்ஸ் நிமித்தமாக அவர் என்ன எங்கே போக வேண்டியிருக்கும்? சர்ச்சுக்கு போக வேண்டியிருக்குமா. இப்படிப்பட்ட நிலையில் தான் அவள் வாழ்க்கையில் அவள் அறியாத ஒரு பயமும் ஒரு திகிலும் ஒரு நடுக்கமும் சூழ ஆரம்பிச்சது. ஆமென். அவள் அறியாத ஒரு தேடல் வர ஆரம்பிச்சது. ஆமென். அந்த தேடல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரே இல்லை என்கிற நிலையில் இருக்கிறார் கேட்க ஆரம்பிச்சா. ஆண்டவருடைய கிருபையினால நம்ம லைவை வந்து பார்க்க தொடங்கியிருக்கிறா. ஆமென். அவன் அந்த சாட்சியில் எழுதியிருக்கிறா. நான் யார்கிட்ட போய் தேவன் இல்லைன்னு சொன்னேனோ இன்னைக்கு அத்தனை பேர்கிட்ட போய் தேவன் உண்டு சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அந்த சாட்சியில் இந்த பாகால் என்கிற இருளை மேற்கொண்டு எலியாவே தெபோராளே நீ எழும்பலைன்னா உன் கூடாரத்தில் துதியின் சத்தம் நிறுத்தப்பட்டு வேறு சத்தம் எழும்பிடும். என் கூடாரத்தில் அப்படி வேண்டான்னு சொல்றவங்க, என் கூடாரத்தில் அப்படி கேட்கக்கூடாதுன்னு சொல்றவங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக யூரோப் கிறிஸ்டியன்ஸ் ஆகட்டும், மேலை நாட்டு கிறிஸ்தவர்களாகட்டும், அநேக மற்ற வழிபாடுகளால் கவரப்படுறதை நீங்க பார்த்துருப்பீங்க. ஆமென். மற்ற வழிபாடுகள், ஏன்னா அது அவங்களுக்கு என்ன செய்யுது தெரியுமா? ஈர்க்கப்படுது. ஆனால் அவங்க பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா பீட்டர், ஜான், பால், ஆண்ட்ரூ, இயேசுவின் 12 சீஷர்களுக்கு பேரையும் சிலர் வந்து பேர்லையே ஜீசஸ்னு கூட வச்சிருக்காங்க. அது வந்து கர்த்தர் மட்டும் தெய்வம்னு சொன்ன இடத்துல கர்த்தரும் தெய்வம், பாகாலும் தெய்வம். இது அப்படியே அடுத்த தலைமுறை எங்க கொண்டு வந்துரும் தெரியுமா? பாகால் தான் தெய்வம். ஆமென். இத மேற்கொண்டு எழும்புகிற எலியாக்களை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். நல்ல கைகளை தட்டி. நான்காவதாக ஆமென், வல்லமையோடு எழுந்தான் அப்படின்னா இந்த சூரியன் ஒரு பெரிய ஆமென் அப்படி பிரகாசிக்கும் போது, சூரியனுடைய தாக்கம் பிரகாசிக்கும் போது தேசத்துல அப்படி ஒரு வறட்சி. ஏலியா எழும்பும் போது மழையே கிடையாது, என் வாக்கின்படியே ஏண்டி. அப்ப சூரியன் மனசு வைக்கணும், அடுத்து மழை வரணும். ஆனா ஒண்ணு தெரியுமா, ஒரு நல்ல தாக்கம், சூரிய தாக்கம், அப்படி சூடு நார்மல் ஹீட்டை விட ஜாஸ்தியான ஒரு ஹீட்டு வருதுனாலே அனுபவம் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இது எதற்கான சூடு தெரியுமா? மழைக்கான சூடு. ஒன்ன கர்த்தர் வைத்திருக்கிறது. உன் குடும்பத்தில் சிலர் சொல்றாங்க, ஒன்னாலதான் இந்த குடும்பத்தில் தரித்திரம், ஒன்னாலதான் இந்த குடும்பத்தில் வறட்சின்னு நீ சொல்லி, இது மழைக்கான சூடு. இது மழைக்கான சூடு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். ஐயோ என்னைக்கு இவன் வந்தானோ அன்னையில இருந்து இந்த குடும்பத்துல பாரு தரித்திரம் தலைவிடுத்து ஆடுகிறது. நீ அன்பு கூறுகிறவனா இருப்பேன்னா சொல்லு, இது மழைக்கான சூடு, இது மழைக்கான. ஹல்லேலூயா. இது மழை. நமக்கு அந்த சூடுன்னா என்னன்னு ஆனா நம்மளே சொல்லுவோம், இது வந்து மழைக்கான சூடு. ஹல்லேலூயா. அப்போ சில நேரத்தில் ஆண்டவர் இந்த மழையை பெய்ய பண்றதுக்காக அப்படி ஒரு தாக்கத்தை, ஆமென், எப்படிப்பட்ட வல்லமை.
சில வெயிலுக்கு என்ன பேர் தெரியுமா? அக்கினி வெயில். என்ன வெயில்? அதுலயும் இந்த சென்னையிலிருந்து அடிக்கும் பாருங்க ஒரு வெயில். நமக்கு இது பிப்ரவரி மார்ச் நமக்கு சூடா இருக்கும், நமக்கு சூடா இருக்கும். அப்படி ஏப்ரல் லாஸ்ட்ல நம்ம சூடு குறையும் போது அங்க தீ பிடிக்கும். அப்படியே ரோட்ல எல்லாம் ஒரு முட்டையை உடைச்சு ஊத்துனீங்கன்னா அப்படி ஆம்லேட்டா இருக்கும். ட்ரை பண்ணாதீங்க. அது அக்கினி வெயில். இந்த எலிய நின்னா என்ன வரும் தெரியுமா? அக்கினி வரும். அக்கினியில நிறைய கரிஞ்சிரும். இந்த எலியா நின்னா வரக்கூடிய அக்கினியில பாகாலின் தீர்க்கதரிசிகள் எல்லாரும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், வல்லமையோடு எழுந்தான். ஹalleluya. அக்கினி இறங்குச்சு, மழையும் வந்துச்சு. ஹalleluya, ஹalleluya. பெருமழை நிறைச்சல். அதுவும் இந்த சூரியன் வல்லமையோடுன்னா அதுல வேகம் இருக்கிறது, வேகம். ஆகாபு ரதத்தை பூட்டிட்டு ஓடும்போது எலியா மேல கர்த்தருடைய கை இருந்துச்சு. அவன் ரதத்துக்கு பின்னாடி ஓடினானா, ரதத்தோடு கூட ஓடினானா, ரதத்துக்கு முன்னாடி ஓடினானா? எத்தனை ரதங்கள் இருந்தாலும் கர்த்தர் ஒன்ன பின்னாடி அல்ல, கர்த்தர் ஒன்ன முன்னாடி தான் வச்சிருப்பார். இதான் வல்லமையோடு எழும்புவான், வல்லமையோடு. ஆமே. இன்னொரு காரியத்தை சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ண போறோம். 5வது, மீண்டும் எழுந்தான். எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்ன மீண்டும் எழுந்தான்? சூரியன் என்னதான் பிரகாசித்தாலும் சாயங்காலம் ஆனா நம்ம என்ன தெரியுமா? சூரியன் ஆக்சுவலா மறையாது, பூமி அப்படி மாறும். நம்ம இதோட ஒப்பிட்டு சில நேரத்தில் நல்லா அப்படி ஷைன் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சூரிய செடியின் அனுபவம். அப்போ இருள் சிரிக்கும், நாங்கள் வந்துட்டோம் பாத்தியா அப்படின்னு. எவ்வளோ நேரம் தெரியுமா சிரிக்கும்? நாளை காலை வர. எல்லாரும் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. நாளை காலை வரை. ஆமென். படிச்சிட்டியா? நானாக காத்திருக்கவில்லை, அவரே காத்திருக்க வைத்தார். நானாக காத்திருக்கவில்லை, ஆமென், அவரே காத்திருக்க வைத்தார். கைகளை உயர்த்தி சொன்னது செய்வார், நிச்சயமாக சாத்தியமாகும். அழகா பாடுறீங்க, சூப்பர். சொன்னதை செய்வார், சாத்தியமாகும். மீண்டும் எழும்ப போகிறார். வானம் பூமி, வானம் பூமி ஒளிந்தாலும் நிறைவேறும். எனக்கு ஒரு சேகரே ரிப்ராதனமரோ. ஹalleluya. என்னே சரணை உயர்த்திடுவார். நல்ல மேய்ச்சலை நான் காண செய்வார். என்னே சரணை உயர்த்திடுவார். நல்ல மேய்ச்சலை நான். ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு சூரியன் மறைஞ்சாலும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆமே, நமக்கு தெரியுமா தெரியாதா? ஹalleluya, ஹalleluya. நட்சத்திரங்களையும் சூரியனையும் தேவன் படைத்தது கால குறிப்புகளுக்காக மட்டும். ஆனால் என்னையும் உங்களையும் படைத்தது காலமெல்லாம் அவரோடு வாழ்வதற்காக.
கால குறிப்புகளுக்காக அடையாளமாய் படைக்கப்பட்ட சூரியனை குறித்து நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இது இன்னைக்கு மறைஞ்சாலும் நாளைக்கு காலை எழும்பும் என்று. அப்படி என்றால் உள்ளங்கையில் நீ அவரால் வரையப்பட்டிருக்கிறாய். அவருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. தான் வாழ்கையா ஆகுலமில்லா நாளையந்து பீதியில்லா பாவியெல்லாம் தன் கையில நோர்த்தா ஆயத்ர தன்யமேயிலோ. Because he lives, I can face tomorrow. Because he lives, all fear is gone. Because I know, yes I know, he holds my future, and life is worth the living. Hallelujah. ஆனாலும் உன்மேல் கர்த்தர், ஆமென், அவன் மீண்டும் எழுந்தான். ஆண்டவர் நினைச்சிருந்தா சூறை செடிக்கு கீழேயே இருந்த எலியாவை என்ன பண்ணிருக்கலாம்? தூக்கிட்டு போயிருக்கலாம். ஆனா சூரியனே, உனக்கு இன்னொரு வேலை இருக்கு. ஏன்னா உன்னை வச்சு பிரகாசிக்கிற இன்னொரு ஐட்டம் இருக்கு. என்ன தெரியுமா? சந்திரன். தேவனில் அன்பு கூறுகிறவன் சூரியனை போல எழும்பி ஒரு சந்திரனை பிரகாசிக்க வச்சிட்டு தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி பிரகாசித்த சந்திரன் ஒரு ஆள் உண்டு. யாரு தெரியுமா? எலிசா. ஹல்லேலூயா. வல்லமையாய் உதிக்கிற சூரியனை போல எழும். அது நம்ம லைஃப் கம்ப்ளீட் ஆகணும்னா அது அவர் எழுதுற இடத்துல முடியணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பாதை முடிவாகும் தாளிலே என் வாழ்வு விடிவாகும். இந்த இடத்துல நீ முடியணும்னு நான் நினச்சிருக்கும் போது நீ அதுக்கு முன்னாடி நீ ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டுறாத. அப்போ சூரியன் உடைய பாதி வேலை தான் உன் லைஃப்பில் நடந்திருக்கு, மீதி வேலை நடக்கலை. நீ இன்னும் ஓடு. உனக்கு என்ன வேணும்? ஆகாரமா நான் தாரேன், பலனா நான் தாரேன், சத்துவமா நான் தாரேன். என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும் உனக்கு? உன்னை இதுவரை கொண்டு வந்தது நான் என்கிற நிச்சயம் இருக்குதா? உன்னை இதுவரை நடத்தினது கர்த்தர் என்கிற நிச்சயம் இருக்குதா? இனி நடத்தாம விட்டுருவாரோ? ஹல்லேலூயா. ஆமென். ஒரு சந்திரன் பிரகாசிக்கிறத நீ பார்க்கணும். இந்த எலியாவின் தாக்கம், எலியாவின் அழைப்பு எலிசாவின் அழைப்பை தூண்டியது. எலியாவின் விசுவாசம் எலிசாவின் விசுவாசத்தை வளர்த்தது. எலியாவின் ஊழியம் எலிசாவின் ஊழியத்திற்கு வழி திறந்தது. எலியாவின் ஆவி எலிசாவின் மீது இரட்டிப்பாய் வெளிப்பட்டது. எலியா மறைந்தாலும் எலியாவின் தாக்கம் மறையவில்லை. அது எலிசா மூலம் தொடர்ந்தது. எலிசா மூலம் மட்டுமல்ல, யோவான் ஸ்நானம் வரைக்கும் தொடர்ந்தது. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா நல்ல வெயில் டைம்ல மாலையில சூரியன் மறைஞ்சாலும் நைட்டு 12 மணிக்கு எப்படிதான் இருக்கும் தெரியுமா? சூடாதான் இருக்கும். எனக்கு காலையில் உள்ள தாக்கம். எலியா மறைஞ்சாலும் தாக்கம் மறையல. எலியாவின் தேவன் எங்கே அடுத்த தலைமுறையை தேட வச்சிட்டு தான். பாகால்னாலும் பரவாயில்ல என்ற தலைமுறைய
இப்பொழுது எலியாவின் தேவன் எங்கே என்று தேட வைக்கிற தாக்கத்தை கர்த்தர் உன்னை கொண்டு நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல எழும்புவார்கள். நீங்க எழும்பும் வரைக்கும், நீங்க எழும்பும் வரைக்கும் தேசம் அப்படிதான் இருக்கும், குடும்பம் அப்படிதான் இருக்கும். எலியாவே, தெபோராளே, நீ எழும்பிப்பார், எழும்பிப்பார். இருளின் ஆதிக்கத்துக்கு முற்றுப்புள்ளி அடுத்த தலைமுறை எழும்பி கர்த்தரே தெய்வம் என்று சொல்லும். நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து ஒரு 5 நிமிடம் நல்ல கைகளை தட்டி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஜெபித்து முடிக்க போகிறோம். எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. நல்ல கையை தட்டி அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. Glory. ஆமென். நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க. Glory. ஆமென். சொல்லுவோம். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா. ஆமென். நெருப்பாய் இறங்கிடுவா என் தேவன். ஆவியே, ஆவியே. Glory, glory. ஓரா மகமா சத்தனலா மரியாதரா. அசைவாடும் ஆண்டவரே, அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. கேரி தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவன் அது நமக்கு உண்டு. ஆமென், ஆமென், ஆமென். பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன். ஹல்லேலூயா. அழைத்தவர் கரம் நடத்தும் நம்மை. ஆவியே, சத்தனரே. ஆமென், ஆமென். அசைவாடோ, அசைவாடோ எங்கள் அக்கினி ஜுவாலையே. தெபோராளாகிய நான் எழும்ப மாட்டோம். நான் ஒருவன் மாத்திரம் நீந்தி அந்த பாதாள இருளை மேற்கொள்ள எழும்பு, எழும்பு. நீ தனியாக அல்ல, கர்த்தர் துணை நிற்கிறார். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். ஓ எஸ் எஸ் எஸ். நெருப்பாய் இறங்கி அக்கினி இறங்கும், அக்கினி இறங்கும். ஆமென். ஆவியே, ஓரா மகலமா சத்தனலா. அக்கினி, அக்கினி, அக்கினி. அசைவாடோ, அசைவாடோ எங்கள் அக்கினி ஜுவாலையே. வழி மாறி வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். விடமாட்டார், விடமாட்டார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் ஆமென். மீனை கொண்டு மீட்பா என் ஜீவனை. ஆவியே, ஆவியே.
அசைவாடோ எங்கள் அக்கினி ஜுவாலையே. விசுவாச அறிக்கை செய்ய. கேரி தாற்று நீர் வற்றினாலும், கேரி தாற்று நீர் வற்றி போனாலும், இந்த வறட்சி மழைக்கான வறட்சி, இந்த வறட்சி மழைக்கான வறட்சி. ஆமென். பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே. ஆமென். அழைத்தவர் கரம் நடத்தும். சொல்லுங்க, பின்னிட்டு பாராமல், பின்னிட்டு பாராமல், நான் பின்னிட்டு பாரா. அப்பா நடத்துவா, அப்பா நடத்துவா. தொடர்ந்து ஓடு, தொடர்ந்து ஓடு, தொடர்ந்து ஓடு. ஆவியே, ஆவியே, ஓரா பாக்காரா வாசதரே. ஆமென், ஆமென். glory, 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 glory. அசைவாடு அனலாக்கு எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆமென். ஆவியே, ஆவியே, ஆமென். அசைவாடு இப்ப சொல்லுங்க, செங்கடலை நீர் பிளந்தீர், செங்கடலை நீர் பிளந்தீர். செம்மையான ஆமென். எரிகோவின் கோட்டைகளை, அந்த கோலியாத்தின், அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடிதான் நீ எழும்ப ஆரம்பிச்சு பாரு. நீ எழும்பு, நீ எழும்பு, நீ எழும்பு, நீ எழும்பு. ஆமென். எங்கள் தேவன் நீர். glory, glory. வல்லமை, வல்லமை, வல்லமை. உன் வறட்சி மழைக்கான வறட்சி, உன் வறட்சி மழைக்கான வறட்சி, உன் வறட்சி மழைக்கான வறட்சி. ஓரா பாக்கா மாமா சேக்கே பாபா. ஆமென். பலவித சோதனையால், பலவித சோதனையால் உடவிடப்பட்டோம். உன்னை புடமிட்டது அழிக்கல்ல, எழும்ப பண்ண. தெபோராளே எழும்பு, எலியாவே எழும்பு. எஸ் 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 எஸ். உடவிடப்பட்டோம் ஐயா, பொன்னாக மாற்றிவிட்டு புது இருதயம். ஆமென். எங்கள் தலையை அபிஷேகத்தை ஊற்றுறோம். அபிஷேகம் ஊற்றப்படுகிறது, அபிஷேகம் ஊற்றப்படுகிறது, அபிஷேகம் ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது. எங்கள் தலையை அபிஷேகத்தை ஊற்றுறோம், ஊற்றுறோம். பெற்றுகள், 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 பெற்றுகள். இருளுக்கு நீ அதிகாரம் இல்லை, இருளுக்கு நீ அதிகாரம் இல்லை. இருள் விலகிட்டு, இருள் விலகிட்டு. ராபா காபா ராபா சேரே பாக்கா ராபா. ஓ எங்கள் தேவனே, எங்கள் தேவனே. ஓ ராகபா தரபா சேக மாமா மாமா மாமா. ஓ ராபா பாபா லா தாரா. Jesus, 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 Jesus. Glory, glory. நல்ல கைகளை தட்டி ஆர்ப்பரி போடு. எலியாவை நீ எழும்பும் நேரம் இது. தெபோராளே நீ எழும்பும் நேரம். உன்னுடைய இல்லாய்மை, உன்னுடைய வறட்சி ஒரு பெரும் மழைக்கான பெருவெள்ள இரைச்சல். சத்தம், அந்நிய பாஷை சத்தம் எழும்பட்டும். பெருமழை இரைச்சல் கேட்கிறது. உன் வாழ்க்கையிலே கர்த்தர் மழை அனுப்ப போகிறார்.
உன் வாழ்க்கையில கர்த்தர் மழை அனுப்ப போகிறார். ஓ ராமா மாகா ராமா மா ராமா தா ராமா சேகரே ராமா லா தா ராமா மா. எஸ் 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 எஸ். பெருமழையின் இரைச்சல், பெருமழையின் இரைச்சல் ஒரு அடையாளம் அல்ல, ஒரு அடையாளம் அல்ல. கர்த்தர் ஒரு கையெழும்பு மேகத்தை உனக்காக எழும்ப பண்ணுகிறார். நீ கேட்ட சத்தம், நீ காண போற, நீ கேட்ட சத்தம். ஓ glory. Hallelujah. Hallelujah. Amen. 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 Hallelujah. Hallelujah. Yes. 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 பாகால் என்னும் இருளை கிழித்து எழும்புகிற சூரியனே, பாகால் என்னும் இருளை நீ எழும்பு வரைக்கும், நீ எழும்பு வரைக்கும் உன் புருஷன் எழும்புவா, உன் மனைவி எழும்புவா, பிள்ளை எழும்புவான்னு பார்த்துட்டு இருந்த கர்த்தர் இன்னைக்கு உன்னோடு பேசுகிறார். தேவராளே நீ எழும்பு, எலியாவே நீ எழும்பு. ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். ஆண்டவர் எலியா கிட்ட சொன்னார், நீ போய் உன்னை ஆகாபுக்கு காண்பி, நான் தேசத்தில் மழையை கட்டளையிடுவேன். நீ உன்னை காட்டு, நீ உன்னை காட்டு. அநேகர் இத்தனை காலம் மறைந்திருந்தார்கள், கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஒரு பெரிய தாக்கம். உன்னை கர்த்தர் வாழ வைத்ததின் நோக்கம், உன்னை கர்த்தர் காத்திருக்க வைத்ததின் நோக்கம், உன்னை கர்த்தர் மறைத்து வைத்ததின் நோக்கம் வெளிப்பட போகிறது. நம்புற தேவ பிள்ளைங்க. ஹalleluya. ஹalleluya. ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். எலியா ஜெபித்தார், என்னை கேளு. ரெண்டு கைகளை உயர்த்து. ஒரே ஒரு வார்த்தை. எலியா சொன்னாரு, எங்க பிதாக்களை பார்க்கல நாங்க நல்லவங்க கிடையாது. நான் சொல்றேன், நான் எலியா மாதிரிலாம் கிடையாதுப்பா. ஆனா நான் உங்களை நம்பி என்னை கேளும். உங்க இருதயத்துல இப்போ எது ரொம்ப வறட்சியா ஃபீல் பண்றீங்க? உங்க குறையா, உங்க வாழ்க்கையில் இருக்கிற இல்லாமையா, தரித்திரமா, இப்ப அப்பா சமூகத்துல கைகளை வைத்து அப்பா கிட்ட சொல்ல, என்னை கேளும், என்னை கேளும். அவ்வளவுதான். ஆண்டவர் தலையை அசைச்சிட்டார். அக்கினி இறங்கிட்டு இயேசுவின் நாமத்தில் இந்த கூட்டத்தில் அநேகர் சாட்சியா எழும்ப போறீங்க, தெபோராளா எழும்ப போறீங்க, எலியாவா எழும்ப போறீங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் நன்றி, 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 நன்றி. இப்போ சொல்லுங்க, சொன்னதை செய்வா நிச்சயமாக, சாத்தியமாக நடந்தே தீரும். சொன்னதை செய்வா சாத்தியமாகும், சாத்தியமாகும். வானம் பூமி, வான
என் நேசர் என்னை உயர்த்திடுவார். நல்ல மேய்ச்சலை ஆமென். என் நேசர் என்னை நல்ல மேய்ச்சல். ஒரே ஒரு வார்த்தை, வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து சொல்லுங்க, என்னுடைய வறட்சி மழைக்கான வறட்சி, என்னுடைய வறட்சி மழைக்கான வறட்சி, என்னுடைய இல்லாய்மை வாக்கு தத்துவத்துக்கான இல்லாய்மை, என்னுடைய இல்லாய்மை ஈசாக்குக்கான இல்லாய்மை, என்னுடைய வறட்சி மழைக்கான வறட்சி, என்னுடைய தரித்திரம் மழைக்கான தரித்திரம், என்னுடைய பலவீனம் மழைக்கான பலவீனம், என்னுடைய நெருக்கம் மழைக்கான நெருக்கம். சத்தமா ஆமென். முழு பலத்தோடு கரங்களை தட்டி ஹalleluya, ஹalleluya. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் வல்லமையோடு ஒதுக்கிற நீ எழும்புறது வரைக்கும்தான் அந்த டைமை வச்சிருக்கிறா. இருளின் ஆதிக்கத்தை பார்த்தா சூரியனுக்கு தோணும் நைட்டு 12 மணிக்கே எழும்பிடலான்னு. ஏன்னா அப்போதான் அந்த நடு ராத்திரின்னு சொல்லுவாங்கல்ல, அத பைபிள் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா இரவின் பயங்கரம். உன் வாழ்க்கையில அழுகை தங்கின மாலை எல்லாம் களிப்புண்டாக்கும் விடியலாம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். நல்ல தகப்பனே நன்றி செலுத்துகிறோம். உங்க கிருபை பெரியது. உங்க சமூகத்தில் எங்களை கூடி வர செய்து பாட துதிக்க ஆராதிக்க ஜெபிக்க வைத்தீர். நன்றி ஆண்டவரே. நீர் நல்லவர். உங்க நாமம் உயர்ந்தது, உங்க நாமம் சிறந்தது, உங்க நாமம் பெரியது. ஆண்டவர் மறைவிலிருந்து வெளிப்படுகிற எத்தனை இருளின் ஆதிக்கம் இருந்தாலும் நீர் ஏற்படுத்தின சூரியன் உதிக்கும் போது அந்த இருள் ஓடுறதுக்கு ரெடியாய், அதுபோல உம்மிடத்தில் அன்பு கோருகிறவர்கள் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல நீர் ஏற்படுத்துகிறதற்காய் நன்றி. இந்த கூட்டத்தில் அநேகரை தெபோராளாய் எலியாவாய் நீர் எழும்ப பண்ணி பாழானதை எல்லாம் பயனிலமாக்க போகிறதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாரும். எல்லா மகிமை கணம் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.